Hi students, good morning. இப்போ நம்ம 11th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸை பற்றி பார்க்க போகிறோம். அதில் என்னென்ன டாப்பிக்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த 11th மேத்ஸ் அப்படிங்கிறது 11th முடிய போகிறது கிடையாது. 12th பேசிக் இது. இதை நீங்கள் ப்ராப்பராக படித்தா தான் 12th மேத்ஸை உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இன்னொன்று அந்த இது டிகிரி லெவல்லையும் பார்த்திங்கனாலும் இந்த மேத்ஸ் அங்கே வந்துகிட்ருக்கும். அதனுடைய பேசிக்கெல்லாம் இங்கே இருக்கும், அதனுடைய ஃபார்முலாலாம் இங்கே இருக்கும். டிகிரி, இன்ஜினியரிங், ஃப்யூச்சரில் நீங்கள் எங்கெங்கெல்லாம் மேத்ஸுன்னு படிக்கிறீங்களோ அங்கெல்லாம் இந்த 11th மேத்ஸ் வரும். அதனால் இந்த 11th மேத்ஸுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. அதனால் இதை நீங்கள் ப்ராப்பராக படிச்சுட்டு போனால் தான் ஃப்யூச்சரில் உங்களுக்கு மேத்ஸ்னாலே கஷ்டமாக இருக்காது. சரியா? சரி, இப்போ வால்யூம் 1ல் என்னென்ன டாபிக்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். சாப்டர்ஸ் வால்யூம் 1. ஃபஸ்ட்டு சாப்டர் செட்ஸ், ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். செகண்ட் சாப்டர் பேசிக் அல்ஜிப்ரா. தேர்டு ட்ரிக்னாமெட்ரி. ஃபோர்த்து காம்பினேஷன் அண்டு மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன். Fifth chapter binomial theorem, sequence and series. Sixth chapter two-dimensional analytical geometry. சரி, ஒவ்வொரு சாப்டரை பற்றியும் இன்ட்ரோடக்ஷனை பார்ப்போம். ஃபஸ்ட்டு செட்ஸ். செட்ஸ்னால் உங்களுக்கு தெரியும், கலெக்ஷன் ஆஃப் வெல் டிஃபைன்ட் ஆப்ஜெக்ட்ஸ். அடுத்தது ரிலேஷன்ஸ் அண்டு ஃபங்க்ஷன்ஸ். ரெண்டு செட் இருக்குது, ஏ பி அப்படிங்கிற ரெண்டு செட் இருக்குது. இதில் 1 2 3 இருக்குது, இதில் 2 4 6 இந்த மாதிரிலாம் இருக்குது. இங்கேருந்து கனெக்டாக இருக்குது. அப்போ ரெண்டு செட்டு ஏ பி, ரெண்டு செட்டு 1 to 1 இருக்குது, ஆன் டூவாக இருக்குது. அப்படிங்கிறதெல்லாம் நம்ம 10th பார்த்துருக்கோம். சரிண்ணா? செட்ஸ், ரிலேஷன்ஸ் அண்டு ஃபங்க்ஷன்ஸ். அடுத்தது பேசிக் அல்ஜிப்ரா. பேசிக் அல்ஜிப்ரா அப்படிங்கிறது நீங்கள் 10th பார்த்த அல்ஜிப்ரா, அதில் அட்வான்ஸ்டாக இருக்கும். அதுதான் பேசிக் அல்ஜிப்ரா. இதில் லாகர்தமிக் கூட வந்திருக்கும். லாகர்தமிக்கில் லாக் ஏ ப்ளஸ் லாக் பி ஈக்குவல் டு லாக் ஏ இன்ட்டு பி அப்படிங்கிற ஃபார்முலா யூஸ் ஆகும். லாக் ஏ மைனஸ் லாக் பி ஈக்குவல் டு லாக் ஆஃப் a divided by b. log of அதாவது n log a, n log a equal to log a power n. அது log base e a into log b log b e is equal to இந்த e கேன்சல் ஆகி log a base b அப்படின்னு எழுதலாம். சேஞ்ச் ஆஃப் பேஸ் ரூல், இந்த ரூல்லாம் யூஸ் ஆகும் லாகர்தமிக். இதுவும் அந்த பேசிக் அல்ஜிப்ராவில் இன்க்ளூட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு ட்ரிக்னாமெட்ரி. ட்ரிக்னாமெட்ரி அப்படிங்கிறது நீங்கள் 10th பார்த்தது தான். அதில் இன்னும் அட்வான்ஸ்டாக இருக்கும். அதில் என்னென்ன வந்திருக்கும் பாருங்கள். ட்ரிக்னாமெட்ரி. ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்துக்குவோம். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தீட்டா 90 டிகிரி. இல்லை, தீட்டாவுக்கு ஆப்போசிட்டில் உள்ள சைடு, ஆப்போசிட் சைடு அப்படின்னு சொல்லுவோம். 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டில் உள்ளது ஹைபாட்னியூஸ் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொரு சைடு அட்ஜசன்ட் சைடு, அட்ஜசன்ட். இதில் என்னென்ன கண்டுபிடிப்போம்? சைன் தீட்டா. சைன் தீட்டாங்கிறது ஆப்போசிட் பை ஹைபாட்னியூஸ். காஸ் தீட்டா அட்ஜசன்ட் பை ஹைபாட்னியூஸ். டேன் தீட்டா ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். இது சைன் தீட்டா, காஸ் தீட்டா, டேன் தீட்டா. இதில் இருந்து நீங்கள் என்ன கண்டுபிடிக்கலாம்? கொசிகன் தீட்டா. கொசிகன் தீட்டாங்கிறது இன்வர்ஸ் ஆஃப் சைன் தீட்டா, தட் இஸ் 1 by sin தீட்டா.
இது 1 by sin தீட்டாவாக இருக்கிறதுனால sin தீட்டாவுடைய ரெசிப்ரோக்கல் ஹைபாட்னியூஸ் பை ஆப்போசிட். நெக்ஸ்ட்டு சீக்கன் தீட்டா. சீக்கன் தீட்டாங்கிறது 1 by cos தீட்டா. காஸோட ரெசிப்ரோக்கல் காஸுங்கிறது அட்ஜசன்ட் பை ஹைபாட்னியூஸ். இப்போ ஹைபாட்னியூஸ் பை அட்ஜசன்ட், ஹைபாட்னியூஸ் பை அட்ஜசன்ட் இதனுடைய ரெசிப்ரோக்கல். அடுத்தது டேனோட இன்வர்ஸ் தான் காட் தீட்டா. காட் தீட்டா இஸ் ஈக்குவல் டு டேனோட இன்வர்ஸ் என்ன, ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். இன்வர்ஸ் பண்ணிங்கன்னா அட்ஜசன்ட் பை ஆப்போசிட். இந்த காட் தீட்டாவை கூட நீங்கள் எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா, இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. காட் தீட்டாவை 1 by tan தீட்டா அப்படின்னு எழுதலாம். அதனால தான் இந்த அட்ஜசன்ட் பை ஹைபாட்னியூஸ் அட்ஜசன்ட் பை ஆப்போசிட் அப்படின்னு எழுதுகிறோம். இந்த வேல்யூ எல்லாமே நம்மளால் இந்த 3 வச்சு கண்டுபிடிச்சிட முடியும். இதில் இந்த காட் தீட்டாவை இன்னொரு ஃபார்முலா கூட இருக்குது. எப்படி எழுதலாம், காட் தீட்டாவை காஸ் தீட்டா பை சைன் தீட்டா அப்படின்னு எழுதலாம். அதே போல் டேன் தீட்டா காட் தீட்டாவோட இன்வர்ஸ் தானே டேன் தீட்டா. ரெசிப்ரோக்கல் மாற்றிங்கன்னா சைன் தீட்டா பை காஸ் தீட்டா அப்படிலாம் எழுதலாம். இதெல்லாம் பேசிக், ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சிருக்கணும். சரியா? நெக்ஸ்ட்டு இதிலே நமக்கு ஒரு ரிசல்ட் தெரியும். சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 அப்படின்னு தெரியும். சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. இதிலேருந்து என்னென்ன ரிசல்ட் கண்டுபிடிக்கலாம். சைன் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் cos square theta. இதிலிருந்து sin theta is equal to root of 1 minus cos square theta. இப்படி ஒரு ரிசல்ட்டை கண்டுபிடிச்சிக்கிறோம். அதே போல் இதிலிருந்து cos square theta கண்டுபிடிப்போம். cos square theta equal to 1 minus sin square theta. cos theta is equal to root of 1 minus sin square theta. இது ஒரு ரிசல்ட். Secant square theta minus tan square theta is equal to 1. இதிலிருந்து secant square theta is equal to 1 plus tan square theta. Secant theta equal to root of 1 plus tan square theta. இதிலிருந்து tan square theta கண்டுபிடிக்கணும். tan square theta என்னன்னாக்கா இந்த 1 கொண்டு வரலாம். secant square theta minus 1. tan theta equal to root of secant square theta minus 1. இந்த tan a plus b, tan a plus b tan a plus tan b by 1 minus tan a tan b அப்படின்னு எழுதலாம். அதே போல் tan a minus b equal to tan a minus tan b by 1 plus tan a tan b அப்படின்னு எழுதலாம். நெக்ஸ்ட்டு காம்பினேஷன் அண்டு மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் 4th சாப்டர். இதில் என்னென்ன இருக்குதுன்னா பெர்முட்டேஷன், காம்பினேஷன். பெர்முட்டேஷன்னா NPR, n திங்ஸ்லேருந்து ஆர் திங்ஸை எடுக்கிறதுக்கான சான்சஸ். இப்போ n ஃபேக்டோரியல் பை n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல். அதுவே பெர்முட்டேஷன் NCR, n ஃபேக்டோரியல் பை n ஃபேக்டோரியல் பை r ஃபேக்டோரியல் இன்ட்டு n மைனஸ் r ஃபேக்டோரியல். இதை NCRனு சொல்லுவோம், இதை NPRனு சொல்லுவோம்.
இதெல்லாம் உங்களுக்கு புதுசாக இருக்கும். ஃபேக்டோரியல்ங்கிறது ஒன்று போடுற மாதிரி போட்டு கீழே ஒரு டாட் தான் ஃபேக்டோரியல். n ஃபேக்டோரியல் பை n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல். அதுபோல் NCRனா n ஃபேக்டோரியல் பை ஆர் ஃபேக்டோரியல் இன்ட்டு n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல். இது காம்பினேஷன் அப்படிங்கிற டாபிக். அதில் இன்னொரு டாபிக் இருக்குது இந்த 4th சாப்டர்லேயே, மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன். மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன்னா என்ன அப்படின்னா, ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 1 + 2 + 3 + எக்ஸட்ரா + n. இதுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும், n × n + 1/2 அப்படின்னு தெரியும். இதே போல் 1 அதாவது 1² + 2² + 3² + எக்ஸட்ரா + n² ஈக்குவல் டு n × n + 1 × 2n + 1/6 அப்படின்னு தெரியும். இதே போல் 1³ + 2³ + 3³ + எக்ஸட்ரா + n³ n × n + 1/2 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு தெரியும். இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டை ப்ரூஃப் பண்ணணும் பை யூஸிங் மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன். மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் தியரத்தை யூஸ் பண்ணி எப்படி இதை ப்ரூஃப் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஐடியா என்னென்னா, அந்த கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட்டு n = 1க்கு ட்ரூன்னு ப்ரூஃப் பண்ணி காமிக்கணும். n = kக்கு அஷ்யூம் பண்ணி வச்சுக்கணும் இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ அப்படின்னு. அப்படி அஷ்யூம் பண்ணிக்கிட்டு n = k + 1க்கு ப்ரூஃப் பண்ணி காமிச்சிட்டோம்னாக்கா the given statement is true for all natural numbers. Then by principle of mathematical induction says that the theorem is true for all natural numbers. அதான் அந்த மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் அப்படிங்கிறது. அடுத்தது 6th சாப்டர், 2-dimensional analytical geometry. இதில் என்னென்ன வந்திருக்கும், ஒரு ஸ்ட்ரைட் லைன். ஜென்ரலாக ஒரு ஸ்ட்ரைட் லைன் எப்படி இருக்கும், ax + by + c = 0 தான் ஒரு ஸ்ட்ரைட் லைனோட ஈக்குவேஷன். இந்த ஸ்ட்ரைட் லைனில் ஸ்லோப் எப்படி கண்டுபிடிப்போம், m = -a/b இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணிக்குவோம். இந்த ஸ்லோப் கண்டுபிடிக்கிறதுக்கே நிறைய ஃபார்முலா இருக்குது, அது ஒவ்வொன்றுத்துக்கும் மாறும். ஸ்ட்ரைட் லைன் கொடுத்துருந்தாக்கா m = -a/b. இதுவே 2 பாயிண்ட் கொடுத்துட்டாங்க, x1 y1 அண்டு x2 y2 அப்படின்னு 2 பாயிண்ட் கொடுத்துறாங்க. இப்போ ஸ்லோப் எப்படி கண்டுபிடிக்கலாம், m = y2 - y1 x2 - x1 இது கண்டுபிடிக்கலாம். இதுவே ஆங்கிள் கொடுத்துறாங்க, θ = ஒரு 45 டிகிரி அப்படின்னு ஏதோ ஒரு சம் தீட்டா கொடுத்துறாங்கன்னா அப்போ ஃபார்முலா என்ன, m = tan θ. இந்த மாதிரி ஸ்லோப் கண்டுபிடிக்கிறதுக்கு கொடுத்துருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி மாறும். ஈக்குவேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா, ஒரு ஸ்ட்ரைட் லைன் கொடுத்துருந்தாங்கன்னா m = -a/b. 2 பாயிண்ட் கொடுத்துருந்தாங்கனாக்கா m = y2 - y1 x2 - x1. அதுவே சம் ஆங்கிள் கொடுத்துருந்தாங்கனாக்கா m = tan θ. இந்த மாதிரி ஸ்லோப் கண்டுபிடிக்கிறதுக்கு மாறும். நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட். டேஞ்சனோட ஈக்குவேஷன் என்ன, y - y1 = m × x - x1. அதே போல் ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல். ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல் எப்படி கண்டுபிடிப்போம், y - y1 = -1/m × x - x1. இதில் ஸ்லோப் இன்டர்செப்ட் ஃபார்ம் அப்படின்னாக்கா y = mx + c. இதில் mங்கிறது ஸ்லோப்பு, cங்கிறது y இன்டர்செப்ட் அப்படின்னு சொல்லுவோம். சரியா, வேறு என்ன இருக்குது, இதில் 2 பாயிண்ட்டை கொடுத்துட்டு ஈக்குவேஷன் கேட்டாங்கனாக்கா y - y1 y2 - y1 x - x1 x2 - x1. இது ஸ்ட்ரைட் லைன் கண்டுபிடிக்கும்போது 2 பாயிண்ட் கொடுத்தாங்கன்னா கண்டுபிடிக்கிறது. இதெல்லாம் 2-dimensional analytical geometryயில் வரும். வேறு இதை தாண்டி இது வரைக்கும் நீங்கள் 10th பார்த்தது தான். இதுக்கு அட்வான்ஸ்டாக என்ன வரும்னாக்கா பேர் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன் அப்படின்னு வரும். பேர் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன் என்னென்னா, இந்த மாதிரி நம்ம சிங்கிள் ஈக்குவேஷன் 2 ஈக்குவேஷன் மல்டிபிளில் இருக்கும், அதுதான் பேர் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன் அப்படின்னு பேர். அந்த பேர் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன் ஜென்ரல் ஃபார்ம் ax² + 2hxy + by² plus 2gx plus 2fy plus c
ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் டு 0. இதுதான் பேர் ஆஃப் ஸ்ட்ரைட் லைனுடைய ஜென்ரல் ஃபார்ம். இதில் ஹெச்ஒய் 2hxyன்னு வந்திருக்கு பாருங்கள். இந்த டைம் ஹெச் டைம் வந்திருக்கும், எக்ஸ்ஒயினுடைய கோஎஃபிஷியன்ட்டும் வந்திருக்கும். சரி, இப்போ இதில் ஒரு ஜென்ரலாக ஒரு ஈக்குவேஷனை கொடுத்துட்டு அது பேர் ஆஃப் ஸ்ட்ரைட் லைனா அப்படின்னு செக் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான கண்டிஷன் என்னன்னா ஏபிசி ப்ளஸ் 2fgh மைனஸ் ஏஎஃப் ஸ்கொயர் மைனஸ் பிஜி ஸ்கொயர் மைனஸ் சிஹெச் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. அப்போ கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனில் உள்ள வேல்யூஸ் எல்லாம் இதில் சப்ஸ்டிட் பண்ணும்போது இந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுனாக்கா இந்த கொடுத்துருக்கிற லைன் ஒரு பேர் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகேவா? இவ்வளோதான், இந்த 6 சாப்டர் தான் இதில் இருக்குது ஃபஸ்ட் வால்யூமில். இதே போல் செகண்ட் வால்யூமில் மேட்ரிக்ஸஸ் அண்டு டிட்டர்மெண்ட்ஸ். மேட்ரிக்ஸ் ஓரளவுக்கு தெரியும் உங்களுக்கு, அதுக்கு அட்வான்ஸ்டாக டிட்டர்மெண்ட்ஸ் இருக்குது. அடுத்த சாப்டர் வெக்டர் அனாலிசிஸ், அதுக்கு அடுத்த சாப்டர் லிமிட்ஸ் அண்டு கண்டினியூட்டி, அதுக்கு அதனுடைய கண்டினியூஷனே அடுத்த சாப்டருக்கும் வரும். அடுத்தது புதுசாக உங்களுக்கு வர்றது டிஃப்ரென்ஷியேஷன் அண்டு இன்டகிரேஷன். அது வந்து அதாவது 10th இல்லாத ஒன்று 2 சாப்டர் இருக்குது. அது ஃபுல்லாகவே புதுசாக இருக்கும், உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் பேசிக்லேருந்து போனீங்கன்னாக்கா ஈஸியாக தான் இருக்கும். அதை நம்ம அடுத்த கிளாஸ்லேருந்து நம்ம கண்டினியூவாக சாப்டருக்குள்ளே போய் ப்ராப்ளமாகவே பார்க்கலாம். இப்போ ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் மட்டும் தான் பார்த்துருக்கோம், அடுத்தது ப்ராப்ளம் பார்க்கலாம். ஓகேவா?